ஷில்பா கேரக்டர் வந்து அந்த விக் எடுத்துகிட்டு ஒரு சாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக தொப்பை இருக்கும். யூஸ்வலாக வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீனில் நல்லா இருக்கணும், இதுதான் என்னோடய ப்ரொஃபைலு, இப்படி திரும்பினா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு அவங்க ஆக்சுவலி ஐ சீன் பீப்புள் அந்த கேமராமேன் கிட்டலாம் போய் சொல்லுவாங்க, இப்படி நீ கட்டா அப்படி நீ கட்டான்லாம் ரொம்ப இப்படி இந்த மாதிரி ஒரு நம்மனும் சொல்ல மாட்டேன், பட் ஒரு மாதிரி ஒரு நேக்கட் டு த கேமரா அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணது உங்களுக்கு ஒரு இட்ஸ் அமேசிங். அதுதான் ஒரு ஆக்டரோட வேலை நீங்கள் சொல்லலாம். இல்லை அது நானே இல்லை சார், அது வேறு கதாபாத்திரம் தானே சார். இல்லை பட் அது பண்ணுறதுக்கு ஒரு ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், பட் நிறைய அதுதான் ஆக்டிங். நம்ம இல்லாததை பண்ணுறது தான் ஆக்டிங். பட் நிறைய பேர் அது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அது ஒருத்தர் வே ஆஃப் அப்ரோச் தான் நான் நினைக்கிறேன். அது அவங்க நம்புறது தானே, நான் இந்த பக்கம் நம்புகிறேன். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இப்போ ஒரு ஆக்டராக இருக்கிறதுல நீங்கள் அந்த கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய எக்ஸைட் பண்ணும். இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இப்போ இதுவாக இருக்கட்டும். நான் சீதக்காதியோட ஃபோட்டோ ஷூட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது என் ஒய்ஃப் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து வச்சு, நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, அப்பா ஃப்யூச்சரில் இருக்கிறேன், வாங்க ஃபோட்டோ எடுத்து சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 77 வயசு ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சீதக்காதில் ஒரு சீன் வரும், ஏதோ ஒரு நடக்கிற சீன் வரும்போது ஏதோ ஒரு பாலாஜி சொன்னார்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தெரியல, இன்னும் கொஞ்சம் வயசான மாதிரி நடிக்கிறேன் ஏதோ சொல்லும்போது, அப்போ அங்கேயே ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆக்டர் இருந்தார், ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாங்க. அவர் வந்து கொஞ்சம் ஆள் பார்க்க வயசானவங்க தான், ஆனால் வந்து அவர் சகுனியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பொழுது, அண்ணா அவரோட அந்த இங்கே பண்ண சீன் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்கண்ணே அப்படிங்கும்போது, அவர் உடனே அவர் உடம்புல எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்ததில்ல, அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். சார் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது பற்றி நம்ம கொஞ்சம் அதையும் பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டுட்டு, இப்போ இந்த மாதிரிலாம் சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிட்டு வரோம்ல, அது வந்து சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது கிடைக்கும் அது. ஆமாம். அண்ட் நீங்கள் இவரை பற்றி சொன்னீங்கல்ல, இந்த ஆக்டரை பற்றி, இந்த சகுனி பண்ணதை பற்றி, ஐ திங்க் தெர் இஸ் நோ ஏஜ். பிகாஸ் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா இந்த வயசுலையும் இப்படி பண்ணுறாங்க, பார்த்தியா இந்த வயசுலையும் இப்படி பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் கீப் சேயிங் தட். பிகாஸ் டேலண்ட்டுக்கு ஒரு ஏஜே கிடையாது. மேபி ஒரு ஆக்ஷன் சீன் அந்த மாதிரி சர்டன் திங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் இதுவாக இருக்கலாம். பட் நடிப்பு, டைரக்ஷன் இதுக்கெலாம் ஐ திங்க் இட்ஸ் ஏஜே கிடையாது இல்லை சார். அது அவங்களுக்குள்ள இருக்க பேஷன். Next Go Holidays. Travel beyond boundaries.